மகாபாரதத்தில் சம்பவ பர்வாவை பற்றியாக்க நம்ம சொல்லிட்டு வரோம். அது ரொம்ப சம்பவங்கள் உள்ளதுனால சம்பவ பர்வான்னு இருக்குது. அது ரொம்ப நாள் இருக்கும். அதில் வசிஷ்ட மகாத்மியம், வசிஷ்ட மகர்ஷியோட மகாத்மியம் என்ன, அதை பற்றிட்டாக்க നമ്മളിപ്പോൾ சொல்ல போகிறோம். பஞ்சபாண்டவாளை அரைக்கில்லத்தில் போட்டு துரியோதனன் எரிவிடுறான். ஆனால் அவள் அரைக்கில்லத்திலேருந்து ஒரு குகை வழியாக காட்டில் வந்து சேருறான். துரியோதனாதிகள் என்ன நினச்சின்னு இருக்கா கேட்டால், அவள் செத்து போயாச்சுன்னு நினச்சிருக்கா. காட்டில் வந்து இவ பலபூஷாதிகளை கழிச்சுண்டு அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நடந்ததாக்கும் இந்த வசிஷ்ட மகாத்மியத்தை பற்றி சொல்லுது. அப்படி இருக்கிறபோது ஒரு நாளைக்கு ஒரு சந்திய சமயத்தில் ஒரு பிராமணன் அங்கே வந்தேன், இவாளோட குடிலுக்கு வந்தேன். வந்து சொன்னால் எனக்கு இந்த மாதிரி பசிக்கிறது, ஏதாவது ஆகாரம் தாங்கோ சொன்னான். யுதிஷ்டர் உடனே சொன்னால் கையை கால அனுப்பி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வாங்கோ, நாங்கள் ஆகாரம் தயாராக வைக்கிறோம் சொன்னான். அப்போது அவர் சந்தியாவந்தனம் எல்லாம் வந்தோன்னா நிறைய ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்தார். அப்போது இவர் இந்த பிராமணங்கிட்ட கேட்டால், நீங்கள் ஆராய்க்கும் என்னத்துக்கு வந்திருக்க, இந்த சந்திய சமயத்தில் இங்கே வரத்துக்கு என்ன காரணம் என்ன அவள் கேட்டாள், பஞ்சபாண்டவத்தை கேட்டாள். அப்போ அவர் சொன்னால், இந்த மாதிரி பாஞ்சால ராஜ்யத்தில் பாஞ்சாலி சுயம்பரம் நடக்க போகிறது, அது விளம்பரம் பண்ணியிருக்கா. அதுக்காக நான் போயின்னு இருக்கேன். அங்கே போனால் நிறைய சாப்பாடு கிடைக்கும், நிறைய பிராமணர்களுக்கு தானம் பண்ணுவா, வஸ்திரங்கள் கொடுப்பா, பணம் கொடுப்பா, இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதனால நான் போயின்னு இருக்கேன். அதுக்கு சந்தியாச்சு, இனி இங்கே போக முடியாது, பசிக்கிறது, அதனால நான் இங்கே வந்தேன்னு தர்மபுத்திரர்கிட்ட சொன்னேன். அப்போ தர்மபுத்திரர் அவர்கிட்ட கேட்டால், இந்த பாஞ்சால ராஜாவை ஒரு பொண்ணு வேணும் அதை சொல்லிட்டல்லவோ ஒரு யாகம் செய்தா, அர்ஜுனுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டல்லவோ யாகம் செய்தா. ஆனால் அர்ஜுனாதிகள் அரைக்கில்லத்தது போட்டு செத்து போயாச்சுன்னல்லவோ கேள்வி. அப்போ அர்ஜுனுக்கு எப்படி கொடுப்பா சொன்னோன்னா, இப்படி விளம்பரம் பண்ணினா அர்ஜுனனுக்கு சமனான ஆராதா வருவாங்க. அப்போ அவளுக்கு சுயம்பரம் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு உத்தேசம் அவருக்கு. ஏதானாலும் எங்களுக்கு அதை பற்றி அறியண்டா, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல பணமும் கிடைக்கும், அதனால நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு அவர் புறப்பட்டோன்னே இவன் என்ன இல்லதா, சரி நீங்கள் படுத்துங்க சொன்னான். ஒரு 2 மணிக்கூர் அங்கே ரெஸ்ட் பண்ணுறான். அந்த சமயத்தில் வேதவியாச மகர்ஷி அங்கே பிரத்யட்சப்படுறான். வேதவியாச மகர்ஷி இவாட்ட சொல்லுறா, இந்த மாதிரி பாஞ்சாலி சுயம்பரம் நடக்க போகிறது, அதனால நீங்கள் அங்கே போகணும், அவளை நீங்கள் 5 பேராக கூடி கல்யாணம் கழிச்சுன்னு வரணும் சொல்லிட்டு சொல்லுறான். அப்போது அப்படியே அதை சொல்லி அவர் மறைவும் செய்கிறான், இது அத்தியாவசியமாக்கும் சொல்லி மறைவும் செய்கிறான். அப்போ இவா என்ன பண்ணுறா கேட்டால், சரி இந்த சமயத்திலே நம்ம போயிடுவோம், நாளைக்கு காத்தாலே ஆக்கண்டா, இப்போவே போகிறோம் சொல்லிட்டு புறப்படுறான். பீமன் அம்மையை குந்தி தேவியை தோளில் வச்சுக்கிறேன், இந்த தோளில் சகதேவனையும் வச்சுக்கிறேன், ஒரு கையில் நகுலினையும் வச்சுக்கிறேன். பாக்கி 2 பேரும் அர்ஜுனும் தர்மபுத்திரனும் கூட நடக்கிறா. ஒரு கையில் ஒரு சூட்டு இருக்குது, அந்த காலத்தில் டோர்ச்சு கிடச்சொன்னும் கிடையாது, ஒரு சூட்டு இருக்குது, இதையும் வச்சுன்னு போகிறாள். இதையும் வச்சுன்னு போகிறேன். கங்கா நதி தீரத்தெத்திக்கணும் சமயத்தில் கங்கா ஸ்நானம் பண்ண ஒரு ஸ்நான கட்டம் வருது, புழையோட உரத்தில் நிறைய கட்டங்கள் கட்டுவா. அப்படி அது மாதிரி ஒரு ஸ்நான கட்டம் கிடக்குது. அங்கேருந்து அவளுக்கு வழி கிடக்கணும். கிடக்கிற போது அங்கே ஒரு கந்தர்வனும் கொஞ்சம் கந்தர்வ ஸ்திரீகளுமாக கூடி இது ராசக்கிரீடர்கள் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அந்த கந்தவனுக்கு தேஷம் வந்து அவன் கேட்டான், இந்த சமயத்தில் யாராக்க நீங்கள் இங்கே வரத்துக்கு, இது என்னோட இடமாக்கும், இந்த பேர் கேட்டாலே என்ன வரைக்கும் என் பேர் அங்காரவர்ணனாக்கும், நான் குபேரனோட ஸ்நேகிதனாக்கும், அப்படி இருக்கப்பட்ட என்கிட்ட எப்படி நீங்கள் இந்த நேரம் வருவார் கேட்டு சண்டை போடுறேன். இவா நாங்கள் இந்த மாதிரி இது சுயம்பரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த புழை தாண்டணும் சொல்ல சமயத்தில் அதொன்னும் அவன் சம்மதிக்கலை. அங்கே ஒரு யுத்தம், சின்னதாக ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அங்காரவர்ணன் தோற்று விடுறான். அப்போ அங்காரவர்ணனை பிடிச்சி கட்டி அர்ஜுனன் கட்டி தர்மபுத்திரருக்கு முன்னால் கொண்டு கொடுக்குறான். இப்போ தர்மபுத்திரன் சொல்லுறான், ஒரு கந்தர்வனை നമ്മൾ இந்த நேரத்தில் கொல்லாது തെറ്റാക്കും, அதனால் அவனை அழிச்சு விட்டு விடணும் சொல்லிட்டு அழிச்சு விட்டோன்னா அவன் அந்த கந்தர்வன் அங்காரவர்ணன் இவாட்ட கேட்குறான், நீங்கள் ആരാക്കും, ഞാൻ சொன்னேன் എന്നോട് ഞാൻ ആരാക്കും, കുബേരനോട് ഫ്രണ്ടാക്കും, ഞാൻ എന്നോട് ഏരിയ ഇതാക്കും എന്നല്ല ഞാൻ சொன்னேன்.
நீங்கள் ஆராயும் சொன்ன சமயத்தில் அவள் சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி பஞ்சபாண்டவாளாக்கும், நாங்கள் குந்தி தேவி எங்கள் அம்மையாக்கும் இது எல்லாம் சொல்லி அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அவன் காலில் விழுந்து மாப்பு கேட்குறான். நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு பார்த்தேன், நேரடியாக பார்த்ததில் போது சந்தோஷம், நீங்கள் இப்படி பெரியவாளாக்கும் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அர்ஜுனோட மகாத்மியம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன் சொல்லி அவள் அது மேலே அப்படி ஒரு சமரசமாகி சந்தோஷமாச்சு. அப்போது சரி ഞാനും வரேன் சொல்கிறேன், அப்போ கூப்பிட்றேன். அதுக்கு அப்போது இவர் அங்காரவர்மன் வேர்ட்டை சொல்லி கொடுக்குறேன், ஒரு രാജധാനിയെന്നൊക്കെ அங்கொரு ராஜகுரு வேணும், குலகுரு வேணும். அந்த குலகுரு இல்லாததினாலேக்கும் துரியோதனன் இப்படி நசிச்சு போனேன். அதனால் உங்களுக்கு அது பாடில்லை, நீங்கள் குலகுரு வேணும். வசிஷ்ட மகாத்மியோட கதைகளை நீங்கள் கேட்டிருப்பார், அது மாதிரி அத்தனையும் சிரேஷ்டனான அதனாக்கும் வசிஷ்ட மகாத்மி. அப்போ உடனே அர்ஜுனன் கேட்குறேன், அப்படி வசிஷ்டனை பற்றி சொல்லுறியே, இந்த வசிஷ்டன் ஆராக்கும் சொல்கிற சமயத்தில் இதுக்கு முன்னால் என்ன സംഭവിക്കാതെ கேட்டால், இவா தம்மில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன சமயத்தில் ഇവൻ ആര് അങ്കാരവർമ്മൻ അർജുനക്ക് ചാക്ഷുഷി ചാക്ഷുഷി എന്നൊരു മന്ത്രം ചൊല്ലിക്കൊടുക്കണം. இந்த சாட்சுசி மந்திரத்தோட பிரத்யேகதை என்ன கேட்டால், 3 லோகத்திலேயும் நடக்கப்பட்டது அப்பப்போ காணலாம், அப்பப்போ லைவாக இந்த மந்திரத்தை சொல்லினாக்கா மனசில் நினச்சிருந்தாக்கா லைவாக காணலாம். ஒரு காரியம் சொல்கிறேன், ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. திரிகாலஜானமல்ல, திரிகாலஜானம் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாட்சுசி. சாட்சுசிங்கப்பட்டு இப்போ ப்ரெசண்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி நடக்கிறதுன்னு எல்லாம் 3 லோகத்திலையும் எல்லா லோகத்திலையும் உள்ளது காணலாம். திரிகாலஜானம் அப்படியല്ല, 3 லோகத்தையும் காணலாம். உங்களுக்கு பார்த்தேன் நடக்கப்பட்ட இப்போ நடக்கப்பட்டதோ நாளைக்கு நடக்கப்பட்டதோ அப்படி காண சாய்க்கிறது. தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போது இது வந்து சூரிய பகவான் மனுவுக்கு கொடுத்தோம், மனு சோமனுக்கு கொடுத்தோம், சோமன் இவருக்கு கொடுத்தோமாக்கும் இது இதாக்கு இதனோட பிரத்யேகத்தை. அதுக்கு பதிலாக அர்ஜுனன் ஆக்னேயாஸ்திரம் அங்காரவர்ணனுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி அவள் பரஸ்பரம் சொல்லின சேஷமாக்கும் இந்த வசிஷ்ட மகாத்மியத்தை சொல்லிக் கொடுக்கலாம். காதிங்கிற ராஜா ஒரு பிள்ளையாக்கும் விஸ்வாமித்திரன், விஸ்வாமித்திர மகர்ஷின்னு பின்ன பேரென்னதும் ஆദ്യം விஸ்வாமித்திரன் എന്നാക്കും பேர். விஸ்வாமித்திரன் ராஜாவாக இருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு காட்டில் அப்படி பிரஜகளோடுകൂടി வேட்டையாட போனான். ராஜாக்கന്മാർക്കെല്ലാം அந்த காலத்தில் வேட்டையாடுന്ന ஒரு பிரதானமுண்டு. வேட்டையாடி க்ஷீணித்த போது அங்கே வசிஷ்ட மகர்ஷியோட ஆசிரமம் கண்டு அங்கே போனபோது வசிஷ்ட மகர்ஷியை கண்டோம்னா இப்படி நாங்கள் பசிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது வேணும் சொல்லணும். வசிஷ்ட வந்து உடனே சாதாரண சொல்கிற மாதிரி கையை காலை அனுப்பி குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தரணும். வசிஷ்ட மகர்ஷி சொன்னபோது இவள் போய் குளிச்சுட்டு வந்தோம்னா விபவ சமர்த்தியான ஆகாரம் எல்லா விபவங்களும் இருக்குது, அதை சுகமாக சாப்பிட்டோம். இவருக்கு அற்புதம் தோணுது. அதுக்கு விஸ்வாமித்திரனுக்கு எங்கேருந்து வந்து இந்த காட்டில் பச்சை வெள்ளம் கிடைக்காத ஒரு காடு, இதெல்லாம் எங்கேருந்து வந்து வசிஷ்டகிட்ட கேட்டோம்னா, வசிஷ்டங்கிட்ட ஒரு நந்தினி சொல்லி ஒரு மாடு இருக்குது, நந்தினின்னாக்கா அதுக்கு பேர். இந்த மாடு தந்தவருக்கு வந்து காட்டு கொடுக்கலாம். அப்போது இவர் கேட்குறா, உங்களுக்கு என்னத்துக்கு, நீங்கள் ரிஷியாகும், உங்களுக்கு என்னத்துக்கு இந்த மாடு, ഞാൻ രാജാവാകും, രാജ്യത്തിൽ ഇത് തന്നാச்சுன்னா எனக்கு உபகாரமாக்கும் சொல்லணும். வசிஷ்ட மனுஷி இல்லை, இல்லை இது எனக்கு இந்த வசிஷ்ட மனுஷிக்கு இது ஆறு கொடுத்துருக்கா, கஷ்யவன் கொடுத்துருக்கும், கஷ்யவனுக்கு தேவேந்திரன் கொடுத்துருக்கும். இது அமிர்த கடையும் போது கிடச்ச மாடாக்குது, அது பேக்ரவுண்டு வேறு கதைகள். அப்போ ഞാൻ இதை தரமாட்டேன்னு சொல்லுவேன். அவள் அது மேலே ஒரு இதாக அப்போது நந்தினி பிடிச்சு கட்டி கொண்டு போகிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுறாங்க விஸ்வாமித்திரன். அதுங்கிட்ட இந்த பட்டாளக்காரெல்லாம் போனோன்னா எத்தனை பட்டாளக்கார் போனாலோ അതിനോട് 10 ഇരട്ടി அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு யுத்தம் நடந்து கடைசியிலே அவன் தோற்றிட்டாக்கும் சன்னியாசுக்கு போய் இதை எப்படி வாங்கணும்னு சன்னியாசுக்கு போனேன். അപ്പോൾ വസിഷ്ഠ മഹർഷിയോട് ഒരു കഥ. രണ്ടാമത് കഥ എന്നാ, സൂര്യവംശത്തിലെ സൗദാസു എന്നൊരു രാജാവുണ്ടായി. സൂര്യവംശത്തിൽ സൗദാസു എന്നൊരു രാജാവിന്, അവനിക്ക് കൽമാഷപാതൻ എന്ന് പേരുണ്ട്. കൽമാഷപാതൻ എന്ന് പേരുണ്ട്. இந்த கல்மாஷபாதன்
ஒருக்கா இதே மாதிரி வேட்டையாடத்துக்கு வேட்டையாடி இதில் இந்த காட்டிலேருந்து நடந்து வர்ற சமயத்தில் நம்ம வசிஷ்டரோட பிள்ளை சக்தி மகர்ஷி அந்த பக்கம் போயின்னு இருக்கா. கன்மாஷவாதன் இப்படியும் வந்துட்டுருக்கா. 2 பேரை மாதிரி கிளாஷ் ஆச்சு. அப்போ இவர் சொன்னால் எனக்கு வழிவிடு, கன்மாஷவாதன் சக்கரவர்த்தி சொன்னால் எனக்கு வழிவிடு. அப்படி தந்த ஒருத்தர் கன்மாஷவாதன் சொன்னால் கையில் இருக்கிற சாட்டையால் ஒரு அடி அடிச்சு விட்டாங்க அதை சக்தி முனி. അപ്പോൾ ശക്തി മുനി എന്നാൽ ഞാൻ വസിഷ്ഠനോട് പിള്ളയാക്കും, നീ എന്നെ ഒരു രാജാ ചെയ്യപ്പാടില്ലാത്ത കാര്യമൊക്കെ നീ ചെയ്തൊരു കാര്യം, അതിനാൽ നീ அந்த ശിക്ഷ അനുഭവിച്ചു தான் തീരണം, നീ രാക്ഷസനാ പോ, നീ രാക്ഷസനാ ജന്മമിട് சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறான். இந்த விஷயம் விஸ்வாமித்திரன் அறியறேன். விஸ்வாமித்திரனுக்கு வசிஷ்டனுக்கும் ஆகாத அன்னையிலேருந்து, என்னைக்கு அந்த மாடை தரமாட்டேன்னு சொன்னதுலேருந்து விஸ்வாமித்திரனுக்கு வசிஷ்டனை பிடிக்காது. அப்போ வசிஷ்டனோட பிள்ளையாக இவன் சொன்னாங்க, இதை எப்படியாவது தடுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்ட்டா, கிங்கரன் சொல்லி ஒரு ராட்சசனை, கிங்கரன் ஒரு ராட்சசனை கல்மாஷபாதனோட ஹிருதயத்தில் பிரதர்ஷிக்கிறான். அப்போ கல்மாஷபாதனுக்கு உருவத்திலேயோ மറ്റേതിലെയോ ഒന്നും ആകാതെ ഉള്ള രാക്ഷസനുമാകും. അപ്പോൾ அவனை தோல்பிச்ச மாதிரியாகும், இங்கே ஜெயிச்ச மாதிரியுமாகும். இப்படி ஒரு வேலை பண்ணுறாங்க. சக்தி மகர்ஷி இதை அறியறான், எப்படியோ இப்படி செய்திருக்கான். அப்போ சக்தி மகர்ஷி உடனே தன்னோட சிஷ்யனை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ ஒரு நாளைக்கு அங்கே போகணும், கன்மாஷ்வாதம் கிட்ட சந்திய சமயத்தில் போயிட்டு பட்சணம் கேட்கணும் சொல்லி அனுப்புகிறேன். அதனுசரித்து அவன் போகிறான். அங்கே போயிட்டு கேட்குறான். சந்திய சமயத்தில் போயிட்டு சொல்கிறான், எனக்கு பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் மாംസവും ஆகாரமும் வேணும்னு சொல்கிறேன். ராஜா உடனே சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு 10 மினிட்டு க்ஷமியுங்கள், உங்களுக்கு தயார் பண்ணுறோம், நீங்கள் கையை காலில் அனுப்பிட்டு வாங்க, சந்தியாவந்தனம் எல்லாம் கழிச்சிட்டு வாங்க, சாதாரணம் ஆகும்னு சொல்கிறேன். இவன் சந்தியாவந்தத்துக்கு போவேன். சந்தியாவந்தனத்துக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்துட்டுருக்கேன், ராஜாவை காணோம். ராஜா உள்ளே போயிருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விதிவசால் ராஜாவை அதை மறந்து விடுறேன், இவனுக்கு கொடுக்கணும்னு. அப்படி இருக்கோன்னா வெளியில் வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் பார்த்தோன்னா இவன் உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளே அந்த படன்மாரி வந்து ராஜாவிட்ட சொல்லலாம் எப்படி வைத்தோம் உட்காந்துருக்கேன். அப்போ தான் ராஜாவுக்கு வரணும். உடனே அந்த சமையல்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வேண்ட பட்சணத்தை கொடு சொல்ல. அதுக்குள்ளே இருட்டும் ഒരുപാട് ஆயாச்சு, ராத்திரி ஆயாச்சு. அப்போ அவன் கேட்குறான், இந்த சமயத்தில் எங்கே போகிறது, மாம்சம் கேட்டுருக்காங்க, மாம்சம் எங்கே போகிறது, நம்மக்கிட்ட கொஞ்சம் மனுஷ மாம்சம் இருக்குது, அதை கொடுக்கவன் சொல்லுற சமயத்தில் ராஜா சொல்கிறான், ஒரு ഋഷി ഒരു കാലം കേൾക്കപ്പാടില്ലാത്ത മാംസഭക്ഷണം, ഇവനത് കേട്ടിരിക്കാൻ, അതിനാൽ അവനക്ക് കൊടുത്തതിനാൽ ഒരു തെറ്റുമില്ല சொல்லுவான். அதை அவன் அவளுக்கு இந்த இவனுக்கு பிராமணனுக்கு கொடுக்குறான், இந்த ഋஷிக்கு கொடுக்குறான். ഋഷി